இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸ்ல 5வது சீசன்ல 9வது எபிசோடுங்க. போன எபிசோடு எங்க முடிஞ்சு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒரு பிரம்மாண்டமான போரை பார்த்துட்டோம். ஒரு பக்கம் ஒயிட் வாக்கர்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம ஜான்ஸ்னோ, அப்புறம் அந்த சொட்டர் போட்ட காட்டுவாசி கூட்டம். எவ்வளவோ பேரு ஒயிட் வாக்கர்ஸால சாடிக்கப்பட்டாங்க. அப்படி சாடிக்கப்பட்ட அத்தனை பேருமே மறுபடியும் அந்த கொம்பு தலையனால ஊசரோட எழுப்பப்படுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜான்ஸ்னோ தப்பிச்ச மிச்ச மீதி காட்டுவாசி பசங்களோட கப்பல்ல சவுத்த நோக்கி போயிட்டு இருந்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, அப்படியே இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பனி தேசத்தை நோக்கி போருக்கு போனா பாத்தீங்களா நம்ம மன்னராக துடிக்கிற அண்ணங்காரன். போற வழியில ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கி இருந்தாங்க. இவங்க யார் அட்டாக் பண்ண போறாங்க? பனி தேசத்தை தற்காலிகமா ஆண்டுகிட்டு இருக்கிற ராம்சேயோட அப்பன. ஆனா அந்த பக்கம் அவங்களோட போர்வீகம் என்னன்னா, உள்ள கோட்டை சவருக்குள்ள ஒளிஞ்சே கிடக்கிறத விட வெளியே போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ராம்சே ஐடியா கொடுப்பான். அப்ப ஒத்துக்க மாட்டான். ஒரு போர்ல நம்மளோட படை வீரர்கள் சாகாம ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிலாம் சொல்ல, போர்ல நாங்க சாக போறோம்னு யார் சொன்னா? எனக்கு நீங்க பிரம்மாண்டமா 5000 பேர் எனக்கு கொடுக்க சொல்லல, எனக்கு தேவை வெறும் 20 பேரை கொடுங்க. திறமையான ஒரு 20 பேரை மட்டும் நான் கூட்டிட்டு போறேன். அந்த மன்னராக துடிக்கிற அண்ணங்காரனோட படைய ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா. கரெக்டா அவங்க கைவரிசை இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த மன்னராக துடிக்கிற அண்ணங்காரனோட அந்த முகாம்ல சூனியக்காரி அவளோட டென்ட்ல இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வித்தியாசமா அலறல் சத்தம் அவளுக்கு கேக்குது. என்னடா அலறல் சத்தமா கேக்குது அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா அங்க ஒன்னு ரெண்டு குடிசை வந்து அப்படியே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குதுங்க. ஒன்னு ரெண்டு தானே அப்படின்னு பார்த்தா அங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கூடாரங்கள் டப்பு தீ பிடிக்குது. இவ்வளவு ஃபாஸ்டா தீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ வேண்டியது அந்த அவசியமே இல்லையே. ஒருத்தவன் ஓடி போய் தீ பொருத்தினா கூட இவ்வளவு வேகமா எல்லாத்தையும் பொருத்த முடியாது அப்படின்னு பார்த்தா நம்ம ராம்சே எப்ப ஏற்பட்ட ஒரு சேட்டை பண்ணிருக்கான்னு பாருங்க. ஒண்ணு இல்லங்க, வந்து இவங்க கிட்ட இருந்து ஒரு 5-6 குதிரையை கூப்பிட்டு அந்த குதிரை மேல மண்ணெண்ணெய ஊத்தி தீய பொருத்தி விட்டு அந்த குதிரைகளை இவங்க தங்கி இருக்கானுங்க பாத்தீங்களா, இந்த முகாமுக்கு மத்தியில ஓட விட்டானுங்க. குதிரை உடம்பு ஃபுல்லா தீ எரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓடும்போது அந்த தீ பக்கத்துல இருக்கிற அந்த கூடாரங்கள்ல பட்டு டப்பு தீ எரிய ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துல அந்த சூனியக்காரியே தீயால எரிஞ்ச நிலைமையில ஒரு குதிரை ஓடுறத பாப்பா. கொடுமையா இருக்குங்க. ஒரு வழியா நைட்டா இவங்க எவ்வளவோ போராடி அந்த தீய ஓரளவு அணைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சேதாரத்தோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம விசுவாச தளபதி வந்து சொல்றான். ஒரு 20 பேர் தான் ராம்சேயோட ஆளுகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்துதான் இந்த மாதிரி குதிரைகளை பிடிச்சு மண்ணெண்ணெயை ஊத்தி எரிச்சு உள்ள ஓட விட்டானுங்க. நிறைய கூடாரம் எரிஞ்சு போச்சு. நிறைய போர் வீரர்கள் இறந்துட்டாங்க. இன்னும் சில பேர் எதுக்குடா தொல்லைன்னு பயந்தே ஓடிட்டாங்க. குளிருக்கு பயந்து ஓடுனவங்களே நிறைய பேர். இப்போ நம்ம படையில பாதி பேர் தான் மிச்சம் இருக்கும். பொருள் சேதாரமும் எவ்வளவோ ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம நம்ம சோத பாதாகிற அந்த இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு நம்ம விசுவாச தளபதி சொல்ல, இவன் கேட்கிற மாதிரியே இல்லங்க. கேட்டா அந்த சூனியக்காரி கனவுல காமிச்சிட்டா எதிரியும் எல்லாம் செத்து போற அந்த சீனை வந்து நானே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்லாம் பேசுவேன். அப்புறம் போய் அந்த சூனியக்காரி பக்கத்திலேயே இவளோட பொண்டாட்டி 2 பேர் இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க அவங்க ஏதோ குசுன்னு பேசுறானுங்க. அத நம்ம விசுவாச தளபதி கொஞ்சம் தூரமா இருந்து பாக்குறான். இவனுக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லையே, எதுவும் சரியா படலங்க இவனுக்கு. அங்க கட் பண்றோம். கப்பல்ல வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அப்படியே கப்பல்ல இருந்து கரையோரத்துல இறங்கி அப்படியே நடந்து வராங்க. சோத்த நோக்கி நடந்து வரானுங்க. முன்னாடி நடந்து வரது யாரு? நம்ம ராட்சசன் ஜான்ஸ்னோ, ஸ்னோவோட ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து தாடிக்காரன். பின்னாடி இப்ப தப்பிச்ச மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன, வராங்கல்ல இவங்களுக்கு என்ன ஆக போகுது? ஆல்ரெடி ஜான்ஸ்னோ மேல காண்டுல இருந்தா அந்த 2ஆம் கட்ட தலைவன். அவன் கேட்ட திறக்க சொல்ல போறானா இல்ல கேட்ட திறக்காம இவங்க எல்லாத்தையுமே கொல்ல போறானா அப்படின்னு ஒரு தெரியல. ஒரு சஸ்பென்ஸோட இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அதே டவுட்டோட தான் ஜான்ஸ்னோவும் அப்படியே மேல பாக்குறாங்க. அந்த 700 சவுத்துக்கு மேல நிக்கிறது யாரு? அந்த 2ஆம் கட்ட தலைவன். ஆச்சரியப்படுற வகையில அதான் வந்துட்டால அவங்க தலைவன், கதவை திறந்து விடுங்க அப்படின்னு வேண்டாம் வரப்பா சொல்லிட்டு போக கதவு திறக்கப்படுது. நல்ல வேலைங்க, எல்லா பேரும் இங்கேயே அம்புட்டு சாடிக்காம விட்டாங்களே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாம் உள்ள வராங்க. சொட்டர் போட்ட காட்டுவாசி கூட்டம் அப்படியே சோர்ந்து போய் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் போயிருந்து தப்பிச்சு வராங்க. அப்ப ஜான்சன் நம்ம குண்டே சாமு கிட்ட நான் தோத்து போயிட்டேன், என்னால எல்லாரையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சீன் போட, அப்ப நம்ம சாமு இதோ இவன் ஒன்னால தான் உயிரோட இருக்கான், அதோ அவன் வரான் பாத்தியா அவனும் ஒன்னால தான் உயிரோட இருக்கான், இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஒன்னால தான் உயிரோட இருக்காங்க. இந்நேரம் மட்டும் நீ எங்க எல்லாரையும் மீறி அவங்கள போய் கூட்டிட்டு வரேன்னு போய் நிக்கலனா இந்நேரம் இந்த அத்தனை ஆயிரம் பேரும் செத்து போயிருப்பாங்க இல்லையா. அவங்க எல்லாரையும் காப்பாத்திரே நினைச்சு சந்தோஷப்பட்டு செத்து போறவங்க நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு அட்வைஸ் போடுறான். அப்படியே இந்த காட்டுவாசி கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்களா. அப்போ அந்த பக்கத்துல நம்ம ஜான்ஸ்னோ கிட்ட ஒரு பையன் வேலை பார்ப்போம், ஒரு பொடி பையன். அவன் அந்த பக்கத்துல இருந்து வரான். ஜான்ஸ்னோ அவனை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா சிரிக்கிறான். ஆனா அவன் மூஞ்சில சிரிப்பே இல்லங்க, மொறப்பு தான் இருக்கு. இவன் என்னடா இப்படி ரியாக்ட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்ஸ்னோ கொஞ்சம் முழிக்கிறான். அப்பதான் அந்த ராட்சசன் அந்த கதவு வழியா அப்படியே குனிஞ்சு உள்ள இருந்து வெளியே வரான். ராட்சசனா மொத தடவை இந்த கூட்டத்துல இருக்க நிறைய பேர் பாக்குறாங்க. பார்த்து அப்படியே பிரமிச்சு போறாங்க. ஆனு வாய பொளந்துகிட்டு இருப்பானுங்க. அசால்ட்டா ராட்சசன் நடந்து போவான் பாருங்க, வெறித்தனமா இருக்கும். இப்படி காட்டுவாசி பலையில உள்ள விட்டதுல இந்த சோத்த பாதாகிற டீம்ல நிறைய பேருக்கு இது சுத்தமா பிடிக்கலங்க. அங்கதான் நம்ம 2ஆம் கட்ட தலைவர் வராரு. வந்து ஜான்ஸ்னோவை பார்த்து நீ ரொம்ப நல்லவன்டா, அதனாலதான் எதிரிகளா இருந்தாலுமே இவங்களும் உசுரோட இருக்குன்னு நினைச்சு உள்ள விட்டுட்ட. ஆனா நீ ஓவரா நல்லவனா இருக்க பத்தியா, நல்லவனா இரு. ஆனா இந்த மாதிரி அநியாயத்துக்கு நல்லவனா இருந்தேன்னா அவன் எல்லாரையுமே அது சாகடிச்சிடும், பாத்துருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அதே சமயம் அந்த பக்கத்துல மன்னராக துடிக்கிற அண்ணங்காரன் நம்ம விசுவாச தளபதி கூட பேசிட்டு இருக்கான். அந்த அண்ணங்காரன் தளபதி கிட்ட சொல்றான், நமக்கு நிறைய பொருள் சேதம் ஆயிப்போச்சு, சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்லாம போயிடும், அதனால நீ போ சோத்த பாதாகிற அந்த டீம் கிட்ட போ, ஜான்ஸ்னோ கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வண்டி கட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம தளபதி அனுப்பி வைக்கிறான். தளபதிக்கு இப்ப என்ன டவுட், ஜான்சன் ஒருவேளை நீங்க கேட்டதை கொடுக்கலனா அப்படின்னு. சும்மா கடனா கொடுக்க சொல்றா, நம்ம பனி தேசத்தை கைப்பற்றதுக்கு அப்புறம் வட்டியோட சேர்த்து அவனுக்கு நம்ம எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு ரொம்ப நல்லத்தனமா தான் கேட்கறான். தளபதியும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒண்ணு தோணுது, போர் புரிய வேண்டிய இடத்துல எதுக்கு தேவையில்லாம உங்களோட குழந்தைங்க வச்சுக்கிட்டு பேசாம அவளை நானு அந்த சோத்த பாக்குற இடத்துக்கே கூட்டிட்டு போயிடுவா அப்படின்னு கேட்க, அவசியம் இல்ல, என் பொண்ணு என்னோட குடும்பத்தை சேர்ந்தவ, என் பொண்டாட்டி என் பொண்ணு இவங்க எல்லாம் என் குடும்பம் என் கூட தான் இருக்கணும், அதனால அவங்க இங்க தான் இருப்பாங்க, நீ போ கேட்ட மாதிரி அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சாப்பாடு எல்லாத்தையுமே வண்டி கட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாச தளபதியை அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. இவனும் இதுக்கு மேல என்னத்த கேட்க முடியும், அதனால சரிங்க மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறான். நேரா அந்த சின்ன பொண்ணை தான் பார்க்க போறான், அண்ணங்காரனோட பொண்ணு. அவ அப்போ ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்கா, டான்ஸ் ஆஃப் தி டிராகன் ஒரு புக். ஞாபகம் இருக்கா, நம்ம எபிசோடு 0ன்னு போட்டு ஒன்னு போட்டிருப்போம். இந்த கதையெல்லாம் ஆரம்பிக்கிற முந்தின கதை, அந்த கதை சம்பந்தப்பட்ட புக் தான் அது. அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் போனதுமே அந்த புக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த கதையெல்லாம் நம்ம பேசலாமா படிக்கலாமா சொல்ல, இன்னொரு நாள் பண்ணலாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, சோத்த பதாக்குற அந்த இடத்துக்கு நான் போகணும், வரதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும், நான் வர வரைக்கும் நீ கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு லைட்டா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. இப்போ அங்க கட் பண்ணி நம்ம பாலைவன தேசத்துல அரண்மனையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஜேமி லானிஸ்டர் மட்டும் கொஞ்சம் மரியாதையா அரண்மனையிலே உட்கார வச்சிருக்காங்க, நல்லபடியா நடத்துறாங்க. வந்து உட்கார சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அப்படியே பேச்சுடுக்காங்க. பணக்கார தேசத்தோட தலைவன் உங்க அப்பா இறந்துட்டாரு, இனிமே நீ சொல்றதான் சட்டங்க. கிங்ஸ் லேண்டிங்ல நீ மெய்காப்பாளர் வேலை வேற இருக்க, கிங்ஸ் கார்டு எல்லாத்துக்கும் நீ தான் தலைவன், நீ ஏன் உன்னோட சொந்தக்கார பொண்ணையே இப்படி திருட்டுத்தனமா வந்து தூக்கிட்டு போக பார்த்த அப்படின்னு இந்த பாலைவன தேசத்தோட மூத்த இளவரசன் அவர் கேட்க, இல்ல எங்களை மன்னிச்சுக்கங்க, எங்க சைடுல இருந்து கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க பொண்ணோட கழுத்துல போட்டிருந்த ஒரு டாலரை ஒரு விஷ பாம்பு பொம்மை மேல போட்டு எங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருக்காங்க யாரோ, அதை பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு செகண்ட் ஆடி போச்சு, எங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், அதனாலதான் அந்த ஆன்மீக அரசன் தான் தங்கச்சியை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு வாங்க அப்படின்னு எங்களுக்கு உத்தரவு போட்டாரு, அரச கட்டளையை நாங்க ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு கரெக்டா பேசிறாப்ல. அப்படியா, அந்த பொண்ணோட டாலரையே விஷப்பாம்பு மேல போட்டு அனுப்பிச்சு வச்சாங்களா அப்படின்னு அவர் யோசிக்க கிளீனா அவருக்கு ஞாபகம் வருது, இதை பண்ணிருக்கிறது வேற யாரும் இல்ல, தான் தம்பியோட பொண்டாட்டியா வப்பாட்டியான்னு கூட தெரியலங்க, அந்த 3 ராட்சசிகளை பெட்டு போட்டுருப்பா பாத்தீங்களா அவதான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே அவர் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பரிமாறாங்க. அவருக்கு என்னன்னா, என்னையா சாப்பாடை போட்டு நல்லா சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கழுத்தை வெட்டுவீங்களோ அப்படின்னு கேட்க, இல்ல அந்த மாதிரி பண்றதுக்கு எங்களுக்கு சுத்திலியும் பாத்தீங்கன்னா ஆசையே கிடையாது, விருப்பமே கிடையாது, உங்களை வெட்டனா கண்டிப்பா பணக்கார தேசம் போது எடுத்து வரும், கிங்ஸ் லேண்டிங்கே போது எடுத்து வரும், நாங்க இப்ப அமைதியை தான் விரும்புறோம், இப்ப என்ன உங்க சொந்தக்கார பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கூட நினைக்கிறீங்க, நீங்க கூட்டிட்டு போன ஆசைப்படுறீங்க அவ்வளவுதானே, இதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து என்கிட்ட பேசியிருக்கலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க பொண்ணு தான், எப்ப வேணாலும் வாங்க, எப்ப வேணாலும் கூட்டு போங்க, எப்ப வேணாலும் திரும்ப கொண்டு வாங்க, ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்க போகும்போது என்னோட புள்ளையே நீங்க சேர்த்தே கூட்டு போங்க, ஏன்னா சின்ன திருசுக ரெண்டும் காதலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, அதுகளை பிரிக்க கூடாது, ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம், அதனால என் புள்ளையும் நீங்க சேர்த்து கூட்டு போங்க, 2 பேருக்கும் கிங்ஸ் லேண்டிங்லயே வச்சு கல்யாணமும் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாம என் தம்பி சாகிறதுக்கு முன்னாடி கிங்ஸ் லேண்டிங்ல முக்கியமான பொறுப்புல இருக்க எல்லாரும் ஒரு மீட்டிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுல கூட அவருக்குன்னு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாரு உங்க அப்பா, அந்த பதவியில இப்போ ஏன் புள்ள அங்க இருக்கணும், இதெல்லாம் சரினா நீங்க தாராளமா கூட்டு போலாம் சொல்ல அவனுக்கு ரொம்பவே சந்தோஷங்க. அந்த சொந்தக்கார பொண்ணுக்கு அதான் ஜேமி லானிஸ்டருக்கும் அவங்க கூட பிறந்த அந்த கொடூர ராணிக்கும் பிறந்தவ, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த பையனையும் இவ ரொம்பவே சின்சியரா காதலிக்கிறா. சோ எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியா இருக்கு. உடனே அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கோப்பையை எடுத்து சரக்கடிப்பாங்க இல்லையா, அப்ப சேவ் சொல்லிட்டு அடிப்பாங்க பாத்தீங்களா, அதுக்காக அரசருக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேவ் சொல்றாங்க. அப்போ தன்னோட காதலனை புருஷனை இழந்தாவ சரக்கு அடிக்காம அப்படியே பாட்டில கீழே ஊத்துறா, அசிங்கப்படுத்துறா. அப்படியே இங்க இந்த மூத்த இளவரசனை பார்த்து, நீ பயந்துட்ட, உன் தம்பியவே கொன்னவங்க அவங்க கிட்டே சமாதானம் பேசுற, சம்பந்தம் பேசுற, போய் சேலையை கட்டிக்கோ அப்படின்னு அசிங்கமா பேச, இவர் டப்புன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சு, என் தம்பிக்கு பிடிச்சவ 3-4 பொண்ணுங்க இருக்குல்ல, அது எல்லாரையுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்களுக்காக ஒன்ன உசுரோட விடுறேன், ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு மிரட்டி விடுறாப்ல. அப்படியே நம்ம ஜேமி அடுத்த மேட்டர் ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் சரி, அப்படியே என் கூடயே ஒருத்தன் வந்திருப்பானே, அவனை ஜெயில போட்டிருக்கீங்க, அவனை அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு இழுத்தான். ரிலீஸ் தானே பண்ணிட்டா போச்சு, ஆனா அவன் என் பையனோட மூஞ்சிலேயே கைய வச்சிருக்கானே, அதுக்கு ஏதாவது பண்ணணுமே சொல்ல, என்னப்பா தம்பி நீ என்னடா சொல்ற அப்படின்னு அந்த பையன்ட்டே கேட்க, என்ன ரிலீஸ் தானே பண்ணிடுவோம், ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு அவனை வர சொல்ல அவனும் ஜெயில இருந்து கூட்டிட்டு வராங்க. பக்கத்துல நல்ல கருப்பா ஒரு மொட்டை இருப்பா பாத்தீங்களா, அவன் தான் கூட்டு வரான். கூட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. உங்களை விடுதலை பண்றோம் அப்படின்னு சொன்னதுமே அந்த சுத்த வீரன் பிரானுக்கு ரொம்பவே சந்தோஷம். பரவாயில்லையே, உங்க மூஞ்சிலேயே குத்துனேன், அது எல்லாத்தையுமே தாண்டி என்ன எதுவும் பண்ணாம விடுறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு ரொம்பவே பெரிய மனுஷங்க அப்படின்னு சீனை போட, அவசரப்படாத தம்பி, ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்ல, அதுக்கப்புறம் தான் அவனை விடுவாங்களான்னு சொல்ல, என்னையா கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல அந்த கருப்பு மொட்டை கையால ஓங்கி மூஞ்சில ஒரு குத்து வாங்குவாங்க. ஏன்னா அரச வம்சம் சேர்ந்த மேலேயே கை வச்சிருக்கான், பதிலுக்கு ஒரு கை வைக்க வேண்டாமா, அதனால வாயிலேயே ஒரு குத்து வாங்கிட்டான். அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. 2 பேருமே ரிலீஸ் பண்ண போறாங்க. இவங்க கூட அந்த பொண்ணும் சேர்ந்து போக போறா. எல்லாமே ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. அங்க கட் பண்றோம். அந்த பக்கத்துல ஆரியா இருக்கா இல்லையா, அந்த பேங்க் நகரம் அங்க நடக்குதுன்னு பாருங்க. ஏற்கனவே நம்ம ஆரியா பிளான் பண்ண மாதிரியே ஒரு ஆளை போடுறதுக்காக மீன் விக்கிற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு மீன் வாங்கலையோ மீன் வாங்கலையோ மீன் அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்கா, சந்தையில சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இப்ப கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அந்த வட்டிக்கு விடுற இன்சூரன்ஸ் வைக்கிற ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கிளத்தை போட்டு தள்ளணும். சோ அதுக்காக பக்கத்துல வரா. அவனும் கரெக்டா ஏமா மீனை குடுமா அப்படின்னு கேட்க, இவ விஷம் தடவன அந்த மீனை எடுத்து ரெடியா வச்சிட்டு இருக்கா. கொடுத்தா அவன் சாப்பிட்டானா காலி, சோலி முடிஞ்சு போச்சு. கொடுத்தப்பட்ட அந்த டாஸ்க்கும் முடிஞ்சு போச்சு. ஆரியா அடுத்த ட்ரைனிங்ல வேற
லெவலுக்கு போயிடுவா. ஆனா அப்போ அவளோட பார்வை டார்கெட் பக்கம் இல்லாம இந்த பக்கம் திரும்புதுங்க. கவனம் செதறதுங்க. பச்சைக்கண் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கா. யாரை இப்படி வெறி கொண்டு பாக்குறா அப்படின்னு அந்த பக்கத்துல கேமரா போக்கஸ் பண்ணி காமிச்சா வேற யாரும் இல்லங்க, ஞாபகம் இருக்கா, நம்ம கொடூர ராணி. அதாவது மாமியாரு மருமகளையும் மருமகளோட குடும்பத்தையும் சேர்ந்தவங்களை ஜெயில பிடிச்சு போறதுக்காக அவங்க அப்பனை பேங்க் வரைக்கும் போய் வட்டி நிறைய போடுறாங்க, கடனை வேற சீக்கிரம் கொடுன்னு கேக்குறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திடுவான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்கல்ல. நீதி அமைச்சர்னு சும்மா பேருக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டு அவர் தாங்க வராரு. நம்ம விதவை பொண்ணோட அப்பா வராரு. பசுமையான தேசத்தோட தலைவே வந்தா. ஆனா டம்மி தலைவன். உண்மையான தலைவி யாரு? நம்ம தாய் கிழவி தான். அவர் கூடயே சேஃப்டிக்காக கிங்ஸ் கார்ட்ல நம்ம சான்சாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். செத்து போன பனி தேசத்தோட தலைவன் நம்ம ஆரியாவோட அப்பனையும் கொன்னதுல இவனுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அவனும் வராங்க. இன்னும் சொல்ல போனா இவன் நம்ம ஆரியாவோட லிஸ்ட்ல யாரெல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பேரெல்லாம் சொல்லிட்டு தூங்குவாலோ அந்த லிஸ்ட்ல மொதல் இருக்கிறதே வந்தான். தானா வந்து மாற்ற மாதிரி இங்க வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு டார்கெட் மறந்து போகுது. அவங்களையே ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பேங்க்காரங்களை பாக்குறதுக்காக அவங்களோட அரண்மனைக்குள்ள போறானுங்க. பேங்க்ல இருந்து ஒரு அமைச்சர் வராரு. இவங்களை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் ஜாலியா பேசிட்டு போறாங்க. அரண்மனைக்குள்ள அவங்க போனதுமே அந்த அரண்மனை வாசல்லையே உட்கார்ந்துருக்கா. மீனு விக்கல, கொடுக்கப்பட்ட வேலையும் பண்ணல, உட்கார்ந்துட்டு இருக்கா. உள்ள போனவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இவளும் போறா. அப்போ இந்த வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஏரியாக்கு வந்ததுமே அவங்க என்ன தெரியுமா தேடுறானுங்க? பக்கத்துல விபச்சார விடுதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் போய் ரெஸ்ட் எடுப்பாங்களாம். கேட்டா ஓய்வுன்னு சொல்லிட்டு எங்க போய் ஓய்வு எடுக்கிற வேலையை பாக்குறானு பாருங்க. சரி போறானுங்க. அவங்க பின்னாடியே இவளும் ஃபாலோ பண்ணிட்டு போயாச்சு. அந்த விடுதிக்கு வெளியே நிக்கிறா. உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பாக்குறா. அந்த பய பொண்ணுங்க வேணும்னு சொல்ல ஒவ்வொரு ஆளையா அந்த விடுதியோட முதலாளி அம்மா வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுது. நல்ல பொண்ணுங்களை தான் நிப்பாட்டுறது. ஆனா இவன் பத்தாதுங்கிற, இன்னும் கொஞ்சம் சின்னதா கொடுங்கிற. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து, அதாவது வயசு கொஞ்சம் கம்மியா இருக்கிற பொண்ணு வந்து நிப்பாட்டுவாங்க. பத்தாது, இன்னும் சின்னதா கொண்டு வா அப்படிங்கிற. மறுபடியும் இன்னொரு பொண்ணு வந்து நிப்பாட்டுவாங்க. இவளும் பத்தாது, ஏமா சின்னதுனா உனக்கு புரியாதா அப்படின்னு திட்ட. தெரியுங்க நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன், இதோ கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ போயிடுறாங்க. இப்ப ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கா பாத்தீங்களா? அப்போ ஒருத்த வந்துடுறா. இந்த வீரர்கள் ஒருத்தன் தான், ஏமா மீன் தானே விக்கிற, கொண்டாமா மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே உள்ள கூட்டு வந்து எல்லாருக்கும் மீனை சால்ட்டா எடுத்து கொடுக்க. எல்லாரும் மீனை சாப்பிட்டுட்டு இருக்க. அப்பதாங்க அந்த பையன் நம்ம ஆரியாவை ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்றா. இதுக்கு முன்னாடியே பாத்துருக்கான். சான்சாவோட தங்கச்சின்னு அவனுக்கு தெரியும். ஆனா இன்னும் கொஞ்சம் லைட்டா பார்த்து கொஞ்சம் யோசிச்சிருந்தானா ஆரியா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பான். பட் அதுக்குள்ள இவனோட கவனத்தை சிதற அடிக்கிற விதமா அந்த விடுதியோட முதலாளி அம்மா வந்துட்டு, என்ன இங்க மீன் வச்சிட்டு இருக்க, சீச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு நாயை விரட்டுற மாதிரி விரட்டி விட்டுறா. அதுல இவன் கவனம் சிதறிறா. கூடவே ஒரு சின்ன பொண்ணுங்க, வயசு எத்தனை 10-12 வயசு கூட இருக்காதுங்க, அந்த மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டி விட, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போகும்போது கூட நாளைக்கு எனக்கு வேற வேணும் இதே மாதிரி சரியா அப்படின்னு கேட்டு போறான். என்ன ரசனை, அப்படியே பச்சையா திட்டணும் போல இருக்கு. ஆரியா இதெல்லாம் பார்த்துட்டு தான் போறா. கொடுக்கப்பட்ட வேலையை விட்டுவிட்டு இப்ப கோயிலுக்கு போறா. வேலையை கொடுத்தவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பாப்போம். வந்ததுமே ஆரியாவை பார்த்து, மாயன் கொடுத்த வேலை என்னாச்சு, அவனை போட்டியா அப்படின்னு கேட்க, நான் மீனை வித்துட்டு போனேன், அவனும் இருந்தான். சரி மீனை கேட்பான், கொடுக்கலான்னு பார்த்தா பயபுள்ளைக்கு பசிக்கலவோ என்னவோங்க, மீனே அவன் கேட்கல. அதனால விஷம் தடவை அந்த மீனை கொடுக்க முடியாம போச்சுன்னு சொல்ல, சரி பிரச்சனை இல்ல, நாளைக்கு போ, நாளைக்கு அவனுக்கு பசிக்கலாம், உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு மாயனும் சொல்ல, இவளுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுங்க. தூங்குறதுக்குள்ள மிச்ச மீதி எடுபடி வேலைகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தூங்குன்னு சொல்ல ஆரியாவும் சரின்னு சொல்றா. அங்க கட் பண்ணி மறுபடியும் பாலைவன தேசத்துல பாருங்க, நம்ம ஜேமி லேனிஸ்டர் எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க எல்லாருமே நம்ம பொண்ணை கூட்டிட்டு ரொம்ப சீக்கிரமே கிளம்ப போறோம், கப்பல்ல வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூத தன்னோட கூட பிறந்தவ அந்த கொடூர ராணிக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான். எழுதிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஜெனரலாவே எழுதுற கையை தான் வெட்டிட்டாங்க இல்லையா, சோ இன்னொரு கையில குழந்தை எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து பாலைவன தேசத்தோட இளைய இளவரசன் செத்து போனான் பாத்தீங்களா, அப்படியே மூஞ்சிய பிதுகப்பட்ட நிலைமையில கிங்ஸ் லேண்டிங்ல அவனோட வப்பாட்டியா வர, கொண்டாட்டியானு தெரியல, ஏதோ ஒண்ணு வருது. ஜேமி லேனிஸ்டர் பார்த்து, என்ன மன்னிச்சுக்கோ, என் ஆளு செத்து போனதுல உனக்கும் சரி உன்னோட பொண்ணுக்கும் சரி எந்த தொடர்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏதோ கோபத்துல நான் தான் அந்த மாதிரி ஒரு பொம்மையை அனுப்பிச்சு அந்த டாலரை போட்டு அந்த பாம்பு பொம்மையை அனுப்பிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி மன்னிப்பு கேக்குறாங்க. அதோட இல்லாம அவ உனக்கு பிறந்தவதான் எனக்கு தெரியும், இப்பதான் இது எல்லாமே அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறது தப்பு அது இதுன்னு சொல்லிட்டு பாவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி டிராகன் வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க கூட பிறந்தவங்களை தான் மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களோட சுத்த ரத்தம் மத்த வம்சத்தால மத்த ரத்தத்தோட கலக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. அதனால கூட பிறந்தவங்களையும் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது நீங்க பண்ணதெல்லாம் தப்பு இல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க நல்லபடியா இருங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு தான் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு கண்கலங்கிட்டு போறா. ரொம்பவே தெரிஞ்சிட்டா போல தெரியுதுங்க. இவ கட் பண்றோம். மன்னராக துடிக்கிற அண்ணங்கார பனி தேசத்துக்கு பக்கத்துல இருக்கா இல்லையா, அவனை இப்ப காமிக்கிறாங்க. தான் பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. இங்கேயும் அதே டான்ஸ் ஆஃப் தி டிராகன் புக் இருக்கு இல்லையா, அதை படிச்சுக்கிட்டு இருக்க. அப்பா போய் என்ன புக்குமா அது, எதை பத்தி படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, இவன் அந்த புக்கை பத்தியும் அந்த புக்ல டிராகன் வம்சத்தை சேர்ந்த கூட பிறந்த அக்கா தம்பி அவங்க 2 பேருக்குள்ள நடந்த போர், அந்த போர்னால அந்த வம்சமே அழிஞ்சு போச்சு இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே, ஆமா நீ ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தேன்னா அவங்க 2 பேர்ல அக்கா தம்பி 2 பேரும் மன்னர் பதவிக்காக அடிச்சுக்கிட்டு அவங்க வம்சத்தையே அழிச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்டா, நான் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. நீ சொல்றதும் சரிதான், ஆனா சில சமயங்கள்ல ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ சில விஷயங்களை அவங்க பண்ணித்தான் ஆகணும், சூழ்நிலை கைதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு எப்ப நாங்க பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சோகமா ஏதோ பொடி வச்சு பேசுறாங்க. உடனே கேட்டதுமே இந்த பொண்ணு, அப்படி ஒரு நிலைமை வந்தா என்னால உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை போய் அழகா கட்டி பிடிச்சுக்கிறா. இவனும், ஆமா அப்பாக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுமா, உன்னால மட்டும்தான்
மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அங்க சீன் கட்டாது. இவரோட பொண்ணை 2 வீரர்கள் அப்படியே நடுவுல வச்சு கூட்டு போயிட்டே இருக்காங்க. நிறைய வீரர்களுக்கு மத்தியில இவ அப்படியே போயிட்டே இருக்கா. போகும்போது எல்லாரோட மூஞ்சியை பார்த்து இவளுக்கே கொஞ்சம் பயம் வருதுங்க. இன்னும் கொஞ்சம் நடந்து போன பின்னாடி தான் தெரியுது அங்க எரிக்கிறதுக்காகவே எரிக்கட்டைகள் எல்லாம் வச்சு நடுவுல சிலுவ மாதிரி ஒரு கட்டையால வச்சு ரெடியா இருக்கு செட்டப். அதை பார்த்ததுமே பயப்படுறா. எங்க அப்பா எங்க அப்படின்னு கதறா. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி ஓடி போக பார்க்க அப்படியே வீரர்கள் அலாக்கா தூக்கிறானுங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறது யாரு? அந்த சூனியக்காரி. அவன் இந்த பொண்ணை பார்த்துட்டு ஒண்ணு இல்லமா கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் மேல கட்டி சொல்ல உயிரோட இருக்கிறதுக்காக கட்டையில கட்டுறானுங்க. கட்டையில போடுறவங்க எங்க அப்பா கூப்பிடுங்க அப்பா 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 அப்படின்னு அவ கதறவா பாருங்க. அந்த கூட்டத்துக்கு மத்தியில தாங்க அந்த அப்பனும் நிக்கிறான். அந்த அப்பனுக்கு பின்னாடி இந்த பொண்ணை பெத்த அந்த ஆத்தாலும் இருக்கா. அவ எங்க தான் புருஷன் மனசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நெருப்போட கடவுளுக்காக தானே பண்றோம், இங்க வலிக்காது இல்ல, அவங்க இங்க இருந்து நெருப்போட கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவாங்கல்ல அப்படின்னு பக்தியில முத்தி போய் பேசுறா. பைத்தியம். அங்க அந்த சூனியக்காரி நெருப்போட கடவுளே உனக்கு ராஜ ரத்தத்தை இப்போ பலி எடுக்கிறோம், எங்களுக்கு இப்ப நடக்க போற அந்த போர்ல வெற்றியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் தீய அந்த கொல்லிக்கட்டையை வச்சு அப்படியே பொருத்தி விடுறாங்க. நெருப்பு அப்படியே பத்திக்குது, எரியுது. சின்ன குழந்தைங்க அவ சுத்தி அந்த நெருப்பு எரியும் போது அந்த அனல் பட்டு அவ அப்படியே துடிக்கிறா. அப்பா அப்பான்னு கத்துறா. அப்பா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் அம்மா அம்மா அம்மான்னு கத்துவா. அவரோட கதறல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அம்மாவை லைட்டா கரைக்குதுங்க. கல் நெஞ்சக்காரி அவளே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கரைய ஆரம்பிச்சிடறா. நம்ம தப்பு பண்றங்க, நம்ம பொண்ணுங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்றா. ஆனா இவன் எதுவுமே பண்ணாம கல்லு மாதிரி நிக்கிறான். இப்போ அந்த பொண்ணு பாதி எரிஞ்சு பாதி எரியாம அப்படியே கதறிக்கிட்டு இருப்பா. பாதி கரியிருச்சு. அந்த நிலைமையில தான் பொண்ணை காப்பாத்துறதுக்காக இப்போ ஓடுறாங்க. சுத்தி இருக்கிற வீரர்களை பிடிச்சிக்கிறாங்க. பாதி கரியாச்சு, இனிமே அழுது என்ன பிரயோஜனம்? அவளோட அலறல் சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரோட அலறல் சத்தம் சுத்தமா இல்லைங்க. இந்த தீஞ்சு போனா நாத்து அடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நாத்து அடிக்குதுங்க. அங்க இருக்கிற நிறைய வீரர்கள் கூட இப்படி ஒரு பச்சை குழந்தையை எரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கோவம் வருது. அந்த சீனை வந்து அவங்களால பார்க்க முடியல. இருந்தாலுமே என்ன பண்றது, மன்னரை எதிர்த்து ஏதாவது பேச முடியுமா என்ன? அதனால அமைதியா நிக்கிறானுங்க. இந்த இடத்துல மட்டும் நம்ம விசுவாச தளபதி இருந்திருந்தானா அவனுக்கு இந்த பொண்ணுனா அவ்வளவு உசுருங்க. எல்லா வேலையை வெட்டி வீசிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திருப்பான். அதனாலதான் அவனை போய் வண்டியில சாப்பாடை கட்டி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு சோத்த பாதாக்கிற அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாரு இந்த மன்னராக துடிக்கிற அண்ணங்கார. அந்த இடமே இப்ப மயான அமைதியில இருக்கு. அந்த சின்ன பொண்ணோட அந்த வேதனை குரல் அடங்கி போய் 5 நிமிஷம் ஆச்சு. அங்க கட் பண்ணா இப்பதாங்க நம்ம டிராகன் குயினியே காமிக்கிறாங்க. அவ ஏற்கனவே வேண்டா வெறுப்பா ஒரு மேட்டருக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பா. அந்த வீரர்களை வச்சு சண்டை போடுற அந்த மைதானத்தை ஓபன் பண்றதுக்கும் அந்த சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கும் அது இன்னைக்கு தாங்க ஆரம்பமாகுது. அந்த மைதானத்தை அப்படியே டாப் ஃபீல காமிப்பாங்க பாருங்க. செம்மையா இருக்குல்ல. இதை பார்த்தா நமக்கு எது ஞாபகம் வருது? நம்ம மிஸ்டர் தமிழன் டிவி சீரிஸ்ல கிளாடியேட்டர் சீரிஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மைதானத்தை காமிச்சாலே புரிஞ்சு போயிடும் அடிமைகளை வச்சு சண்டை போட போறாங்கன்னு. என்ன இங்க வித்தியாசம்? அடிமைகளுக்கு பதிலா சம்பளத்துக்காக. ஏன்னா இங்க அடிமையிலே கிடையாது. அடிமைகளை எல்லாத்தையுமே அந்த அடிமைகள் அப்படிங்கிறது அந்த பேரையே கூட ஒழிச்சாச்சு. எல்லாருமே சுதந்திரமானவங்க. ஆனா தங்களோட வீரத்தை காப்பாத்துறதுக்காகவும் தங்களோட வீரத்தை சொல்றதுக்காகவும் பறைசாற்றுறதுக்காகவும் காசுக்கு இப்ப சண்டைக்கு வந்திருக்காங்க. உசுர கூட பொருட்படுத்தாம இந்த சண்டைக்கு வந்திருக்காங்க. நம்ம ராணி நடுவுல உட்கார்ந்திருக்க. இந்த பக்கத்துல நமக்குள்ள, அந்த பக்கத்துல நம்ம டிரான்ஸ்லேட்டர் அடிமை. நடுவுல இன்னொரு இருக்கு. அங்க உட்கார வேண்டிய ஆளு நம்ம டிராகன் குயினா கல்யாணம் பண்ணிக்க போற புதுமாப்பிள்ள. அந்த ஆளு வந்து உட்காராரு. என்னையா லேட்டா வர அப்படின்னு கேட்டா 1-2 விஷயங்களை ரெடி பண்ண விரும்பிட்டாலிங்க, அதான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா உட்காரா. ராணிக்கு பக்கத்துல உட்கார போறான். இவன் தான் அடுத்த அரசன் இந்த நகரங்களுக்கு. ஏன்னா ராணியவே கல்யாணம் பண்ணிக்க போறான் இல்லையா? இதை பார்த்து பொறுக்கவே முடியாம பின்னாடி நம்ம ராணியை காதலிக்கிற அந்த காதல் தளபதியும் நிக்கிறான். இப்போ இந்த போட்டியெல்லாம் நடத்துறதுக்கு விஜய் டிவி சன் டிவில எல்லாம் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் ஒருத்தன் வருவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்க ஒரு ஆங்கர் வரா. இந்த ராணிக்காக தான் இந்த போட்டியெல்லாம் நடத்த போறதா சொல்லி இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்ட நம்ம ராணிக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்ல அந்த கூட்டம் ஃபுல்லா பயங்கரமா ஆர்ப்பரிக்குது. அதுக்கப்புறம் 2 பேரை முத சண்டை போட போற 2 பேரை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. ஒருத்தன் பலமானவன், இன்னொருத்தவன் வேகமானவன். இவங்க 2 பேரும் சண்டை போட போறாங்க. யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத நீங்களே பெட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் சொல்ல அந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் மாத்தி பெட் கட்டிட்டு இருக்காங்க போல. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா சண்டை ஆரம்பமாக அப்படியே நிக்குது. எல்லாரும் நம்ம ராணியோட வாயவே பார்த்துட்டு இருக்கானுங்க, கையவே பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன இப்படி மறைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா புதுமாப்பிள்ள. அவன் சொல்றான், ஒண்ணுல ராணி, நீங்க உங்க 2 கையும் சேர்த்து அப்படி தட்டணும். கை தட்டினீங்கன்னா தான் மேட்ச் ஆரம்பமாகும்னு சொல்ல அவ வேண்டா வெறுப்பா கையை தட்ட மேட்ச் ஆரம்பமாகுங்க. மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க கத்திய. அங்க விட்டு இங்க விட்டு முதுகுல விட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க, ஆர்ப்பரிக்கிறானுங்க. அதுல ஒரு கட்டத்துல வேகமா சண்டை போறான் பாத்தீங்களா, ஒரு சொல்லலாம் சூப்பரா சண்டை போட்டு பலமானவனோட முதுகுலயே ஒரு கீறிடுறாங்க, ஒரு கோடு போட்டுறான். அதை பார்த்ததுமே இங்க நம்ம ராணி கிட்ட காதல் தளபதி கண்டிப்பா அந்த வேகமானவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா எப்பவுமே பலத்தை விட வேகம் தான் ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு சீன் போட, நீ இன் கேஸ் காசு ஏதாவது பெட் கட்டுறதா இருந்தா அந்த வேகமான மேல கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராணியை பார்த்து சொல்றான். உடனே இங்க புதுமாப்பிள்ள ராஜாவும் ராணியும் பெட் கட்டக்கூடாது, தவிர்த்து நான் இங்க நிறைய இந்த மாதிரி மேட்சஸ் பார்த்திருக்கேன், என்ன கேட்டேன்னா கண்டிப்பா அந்த பலமானவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்ல உடனே இவன் நான்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நானும் வேகமானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில இருக்கிறத கத்தி வச்சமா சொல்லிட்டு புதுமாப்பிள்ளையோட கழுத்திலேயே கத்தி வைக்கிறான். இவனுக்கு என்னன்னா இவன் நம்ம ராணி கூட கொஞ்சம் ஒண்ணு மண்ணா நைட்டு அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கான். இனிமே அது பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா மாப்பிள்ள அப்படியே பொண்ணை தட்டிட்டு போறா. அதனால காண்டு இவனுக்கு. அப்ப நம்ம ராணி பார்த்து இவ்வளவு கரெக்டா எல்லாம் சொல்லுவியா நீ, எத்தனை சண்டையில எத்தனை இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டு நீ ஜெயிச்சிருக்க அப்படின்னு கேட்டா இவன் எதுவுமே பதில் சொல்ல முடியாம நிக்கிறான். ஏன்னா இவன் வேடிக்கை பார்க்கறதோட சரி உள்ள இறங்கி சண்டை போற வீரன் கிடையாது. அதே சமயம் இங்க இந்த புதுமாப்பிள்ள சொன்ன மாதிரியே வேகமானவனோட தலையை இந்த பலமானவன் ஒரே வெட்டா
வெட்டு துண்டாக்கிறாங்க. தலை தனியா போய் விழுகுது. அதை எடுத்து விளையாடுறாங்க. ராணிக்கு இதெல்லாம் பார்த்து சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் ஒரு விளையாட்டா, இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கா அப்படின்னு வேண்டாம் இருப்ப சொல்ல, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ சில சமயத்துல சூழ்நிலை கைதிகளா மக்களோட நலத்துக்காகவும் நாட்டோட நலத்துக்காகவும் அதை பண்ணித்தான் ஆகணும். பத்தாவதுக்கு இது நீங்க செத்தாலும் நான் செத்தாலும் நிக்க போற விஷயம் இல்ல, ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி டயலாக இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேங்கிற நமக்குள்ள வேற யார்ட்டே இல்ல, இவங்க அப்பா கிட்ட இருந்தா. இந்நேரம் எங்க அப்பா மட்டும் உசோட இருந்தானா உன்னை மடியில வச்சு அப்படியே கொஞ்சிருப்பாரா, அவர் எதிர்பார்க்கிற மாதிரியே அப்படியே பேசுறியே அப்படின்னு நக்கல் பண்றான். இப்ப மறுபடியும் அந்த ஆங்கர் வந்து 2 பேர் சண்டை போட்டு பாத்தீங்க, இப்போ 6 பேர் சண்டை போட போறாங்க, இந்த 6 பேர்ல யாரு ஜெயிச்சு நிக்க போறாங்கன்ற பாப்போமா அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்து 6 பேரை கூட்டு வந்து நிக்க வைக்கிறாப்ல. ஒவ்வொரு ஆளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மேற்கு கண்டத்துல ஒரு மிகப்பெரிய போர் வீரன் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, மேற்கு கண்டமா அங்க இருந்து யாரா அப்படின்னு பார்த்தா அட நம்ம செர்ஜோரா தாங்க. எத்தனை தடவை இவங்க இந்த நாட்டை விட்டு விரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப ராணி முன்னாடி வந்து நிக்கிறான். 6 பேர் இப்ப ரெடியா இருக்காங்க. ராணி கை தட்டினா சண்டை ஆரம்பமாயிடும். ஒருத்த மட்டும் தான் உசுரோட இருக்க போறான், ஜெயிக்க போறான், மீதி 5 பேருமே சாக போறாங்க. ராணி என்ன முடிவு பண்ண போறாங்க? நான் சொல்ல கேட்காம வர்றானே இவனை போட்டு தள்ளிலாம் முடிவு பண்ண போறாங்களா, இல்ல இந்த சண்டையை நிப்பாட்டிட்டு செர்ஜோராவை காப்பாத்த போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்ப புது மாப்பிள்ளை ஏதோ ஒரு அட்வைஸ் போட வர, காதல் தளபதி டேய் நிறுத்துறா, எதுவா இருந்தாலும் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிசிஷனை கன்ஃபியூஸ் பண்ண விடாம நிப்பாட்டி வைக்கிறான். அவளும் என்னமோ யோசிச்சுட்டு கையை தட்டுறா. ரைட், ஒரு கை பாப்போன்னு மேட்ச் ஆரம்பமாயிடுது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. 6 பேரா இருக்காங்க இல்லையா, அவங்க 3 ஜோடியா பிரிஞ்சுக்கிறாங்க. ஆளுக்கு ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம செர்ஜோரா கூட இப்ப சண்டை போட்டு இருக்குது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈட்டி வச்சிட்டு இருக்கிற ஈட்டி வீரங்க. சும்மா சொல்லக்கூடாங்க, அவருக்கு ஈடு கொடுத்து சூப்பரா சண்டை போடுறான். அதுலயே ஒரு கடத்துல அவரை விட விவரமா சூப்பரா சண்டை போடுறான். அவரோட உடம்புலயே கீரலை போட்டுறான். இவர் தடுமாறாரு, பொத்து அங்கிட்டு விழுறாரு. அவ்வளவுதான் சோழியை முடிச்சிடான்னு பார்த்தா அப்ப கொஞ்சம் உசாராயி அவரோட கால்ல ஒரு கத்தியை ஒளி வச்சிருப்பாப்ல, அந்த கத்தியை எடுத்து அவனை முண்டி போட்டு நிக்க வச்சு ஒரு கட்டத்துல அவனோட நெஞ்சிலேயே ஒரு சொருகு. அப்படியே ராணியை பார்த்து அப்படியே பயங்கர ஹீரோயிசத்தோட அப்படி எடுப்பான் பாருங்க. இந்த சீனை பார்க்கும்போது நம்ம ராகவா லாரன்ஸ் ஏன் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு அவனோட மூஞ்சி தான் நமக்கு ஞாபகம் வருது. நல்ல மனுஷன். ரைட். அதே சமயம் அந்த பக்கத்துல 2 பேருக்கு நடுவுல சண்டையில ஒருத்தனை கொண்டுட்டு ஒருத்தன் ஃப்ரீயா வந்துட்டான். அவன் சூப்பரா சண்டை போடுவான். அவங்கிட்ட வேகம் தான் ரொம்ப முக்கியம். ஞாபகம் இருக்கா, ஒரு கட்டத்துல நம்ம ஆரியாவுக்கு முத ஒருத்தர் வால் சண்டை சொல்லி விடுப்பாரு. ஆனா அவர் சண்டை போடுற விதமே பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆற மாதிரியே இருக்கும். டான்ஸ் ஆடிக்கிட்டே சண்டை போடுவாங்க. அவங்களோட கத்தி கூட பாத்தீங்கன்னா நம்ம ஆரியாவோட கத்தி மாதிரி ரொம்ப ஷார்ப்பா நீடில் சைஸுக்கு தான் இருக்கும். சோ அந்த மாதிரி கத்தி வச்சுட்டு சூப்பரா சண்டை போடுறான். டான்ஸ் ஆடிக்கிட்டே சண்டை போடுறான். அவன் சத்தியமா சொல்றேங்க, செர்ஜோராவை விட சூப்பரா சண்டை போடுற ஒரு ஆள் மாதிரி தாங்க தெரியுது. மூஞ்சில ஒரு கோடு போடுறான். அதுக்கப்புறம் 4 பக்கம் டான்ஸ் ஆடிட்டு அவரோட காலு கையில எல்லாம் ஒரு கோடு. இப்படியே போச்சுன்னா அடுத்து சோழிவே முடிச்சிருவாங்களோ அப்படின்னு நமக்கு அப்படியே தோணுது. பயமா இருக்கு. இவரும் அங்கங்க தடிமாறி கீழே வராரு, வாழை மிஸ் பண்றாரு. நிறைய போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா கண்டிப்பா அவன் கையால இவர் சாக போறது உறுதின்னு போய் நிக்குது. அப்போ நமக்குள்ள கூட ராணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர, புதுமாப்ல அதெல்லாம் கிடையாது, சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் நடுவுல போய் நம்ம நிப்பாட்ட கூடாது, அது பிரச்சனையா வந்து நிக்கும் அப்படிங்கிறான். ஐயோ என்ன ஆக போதோ, சாக போறானா செர்ஜோரா அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்துல ஆமாங்க சாக தங்க போறான். செர்ஜோரா கீழே கிடக்கான். அவன் கத்தி வச்சுட்டு முன்னாடி நிக்கிறான். கூட்டம் ரெடியா இருக்கு. கொல்லு கொல்லு கொல்லுன்னு கத்துது. அவன் அப்படியே அந்த கத்தியை தூக்கி அப்படி சாடிக்க போக, அதே சமயம் பக்கத்துல ஒரு ஜோடி சண்டை போட்டுட்டு இருக்கும்ல, அதுல ஒருத்தவனை கொன்னுறாங்க. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ளூர் படை வீரன் போல. சோ அவனுக்காக எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க. அவன் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவன் இப்ப யோசிக்கிறான், இருக்க கிடக்கிறது 2 பேரு. ஒருத்தன் அடிபட்டு கீழே கிடக்கான், ஒருத்தன் அடி கொடுத்துக்கிட்டு மேல நிக்கிறான். இப்ப இவன் ரொம்ப ஈஸியா இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அடி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த டான்ஸ் ஆடி சண்டை போற தலைவர் இருக்கான் பாத்தீங்களா ஒரு வீரன், அவனை பின்னாடி இருந்து அப்படியே முதுகுல ஈட்டியை விட்டு ஒரு குத்துக்கு சுரிய அப்படியே தூக்கி வீசுறாங்க. நம்ம டான்ஸ் பாட்டி சம்பவ இடத்துல செத்து போறான். இப்ப அடிபட்டு ஆல்ரெடி கீழே கிடக்கிறவரை ஈஸியா இவனால ஜெயிக்க முடியும் இல்லையா, அதனாலதான் அப்படி ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான். ஆனா செர்ஜோரா எவ்வளவோ தடவை சாக வேண்டியவன் உசுரோட திரும்பி வந்துகிட்டே இருக்கான். அது அவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால கிழவன் தானு சொல்லிட்டு இவனை தேர்ந்தெடுத்தான். அவன் எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றான். இப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை எப்பவும் போல சூப்பரா மாத்தி மாத்தி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு கட்டத்துல நம்மால அப்படியே குட்டிக்காரனை போட்டு அப்படியே ஒரு சொல்லிட்டு இந்த பக்கத்துல வந்து அப்படியே நெஞ்சில அப்படி குத்தி இறக்குவாரு பாருங்க. அவ்வளவுதாங்க. 6 பேர் விளையாண்ட இந்த மேட்ச்ல நம்ம செர்ஜோரா தாங்க கடைசியில ஜெயிச்சு நிக்கிறான். ஜெயிச்சா எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படியே ராணியை பாக்குறான். பக்கத்துல ஒரு ஈட்டி இருக்கு. அந்த ஈட்டி எடுத்து எண்டி என்ன காப்பாத்தல அப்படிங்கிற மாதிரி அந்த ஈட்டி எடுத்து வீசுவான் பாருங்க. அந்த ஈட்டி என்னாச்சு, ராணியை குத்தி சாடிச்சுச்சா? ராணியை இவன் பார்த்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? காதலோட பார்த்தானே, இல்ல ஒரு அப்பா ஒரு பொண்ணை பாக்குற மாதிரி பார்த்தானான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு பாசம் இருந்தது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அவங்க மேலேயே ஈட்டி எறிறானே அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படியே இங்க ஒரு எண்டி கார்டை போட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நல்லா தான் இருக்கும். சரி வேண்டாம், இருக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, அதையும் முடிச்சிடலாம். ஈட்டி எரிஞ்சா இல்லையா, அது ராணியை குத்தாம ராணிக்கு பின்னாடி ராணியை போட்டு தள்ளுறதுக்காக அந்த முகமுடி கோட்டை கூட்டத்தில் ஒருத்தர் ஓடி வரா. அவனை பார்த்ததுனாலதான் இவர் ஈட்டியை விட்டு ராணியை காப்பாத்துறதுக்காக அவனை கொல்றாரு. ராணியை கொல்றது இவனோட நோக்கம் இல்ல. இப்போ பின்னாடி நின்று நம்ம காதல் தளபதி அவரும் சுதாச்சிடுறான். அங்க நிறைய பேர் திடீர்னு அந்த முகமுடியை மாட்டிக்கிட்டு அப்படியே முதுன்னு எந்திரிக்கிறானுங்க. இது அவங்களோட பக்கா பிளானுங்க. ஆண்ட வம்சத்தை சேர்ந்தவனுங்க. இந்த அடிமைகளை வச்சு வியாபாரம் பண்ணாதான் நமக்கு பொழப்பு ஓட்ட முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு ராணி கிட்ட எல்லாம் சரி எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி நடிச்சு இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் ரெடி பண்ணி இந்த கிரவுண்ட்ல வச்சு நம்ம ராணியை போட்டு தள்ளுறதா அவங்களோட பிளானா இருந்திருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எக்ஸிக்யூட் பண்ண விடாம அதை நடத்த விடாம நம்ம காதல் தளபதி சூப்பரா சண்டை போறா. செர்ஜோராவும் சேர்ந்துக்கிறான். வரவங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்கானுங்க. இவரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ராணி அப்படியே கையை நீட்ட, ராணியும் பாசத்தோட ஒரு அப்பங்கையை பிடிக்கிற மாதிரி கையை பிடிக்கிறாங்க. அப்படியே ராணியை சேஃபா கூட்டு போறாங்க. கூடவே நமக்குள்ள
குள்ள அவனும் கீழே போக பார்க்க அதே சமயம் ஒருத்தன் நம்ம டிரான்ஸ்லேட்டர் அடிமை இருக்காங்க இல்லையா அவங்களை குத்தி கொல்ல வர உள்ள தாங்க பக்கத்துல இருக்க ஆம்பளை சிங்கம் சும்மா சூப்பரா போய் அவனை குத்தி கொன்னுட்டு இவளை காப்பாத்திடுறான். காப்பாத்திட்டு இவனும் ராணி பின்னாடியே ஓடுறான். எல்லா பேரும் அப்படியே அந்த கிரவுண்ட்ல இறங்கி ஓடுறானுங்க. ராணி நடுவுல நிக்கிறா. சுத்தி நம்ம அன்சலி வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல அங்கங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த முகமுடி கூட்டத்தால இவங்களும் சாடிக்கப்படுவாங்க. இவங்களால அந்த முகமுடி கூட்டத்தை சேர்ந்தவங்களும் சாடிக்கப்படுவாங்க. அச்சோ ஒரு முக்கியமான சீனை விட்டாங்க. நம்ம புது மாப்பிள்ள பக்கத்திலே நின்னுட்டு இருந்தான்ல. எனக்கு என்னன்னா இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது இந்த பயம் மேலதான் சந்தேகமா இருந்தது. இவன் தான் இந்த எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிருப்பான். அதனாலதான் இவன் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறது கூட லேட்டா வந்துட்டு இருந்தான். கரெக்டா எங்க போனேன்னு கேட்டா ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தா லேட் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தான். சோ புது மாப்பிள்ள மேலதான் எனக்கு சந்தேகமா இருந்தது. ஆனா வழக்கத்துக்கு மாறா இங்க முகமாடி போட்டு வந்துட்டு இருந்தான் பாத்தீங்களா அதுல ஒருத்தன் இந்த புது மாப்பிளோட நெஞ்சிலேயே குத்தி சாடிப்பாங்க. அதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது இவன் நல்லா வந்தா ராணி பக்கம் தான்ன்றது. அவனும் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இவங்க அங்க இருந்து ஓடி வந்திருப்பாங்க. இந்த மைதானத்துக்கு நடுவுல வந்து நிக்கிறாங்க. சுத்தி இந்த அன்சலி வீரர்களும் வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தாங்க இருக்காங்க. மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல நிறைய தெருக்கல்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கும், பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்றதுனால அங்க நின்று பிரிஞ்சு போயிடுறாங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அன்சலி வீரர்கள் நடுவுல சுத்தி நிக்கும் போது முகமுடி போட்ட இந்த கூட்டம் அவங்கள விட 2 மடங்கு அதிகமா நிக்கிறானுங்க. ஏன் 4 மடங்கு அதிகமா நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரா முன்னோக்கி வர அவங்கள நம்ம காதல் தளபதியும் சரி ஜெராவும் சரி சூப்பரா சண்டை போட்டு ராணியை காப்பாத்திட்டே இருப்பாங்க. அன்சலி வீரர்களும் முடிஞ்ச வரைக்கும் உசுர கொடுத்து அவங்கள காப்பாத்திட்டு இருக்காங்க. பட் இது பத்தாதுங்க. போற போக்க பார்த்தா சம்திங் ராங். அவ்வளவுதான் சோழியை முடிக்க போறாங்க போல அப்படின்னு தோணுது. நடுவுல அந்த டிரான்ஸ்லேட்டர் அடிமை இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அப்படியே பயத்துல அப்படியே நிக்க அவங்க கையை உதற ராணி அவங்க கையை பிடிச்சு ஒண்ணு இல்ல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க. அப்படியே கண்ணை மூடி கருப்பா காப்பாத்துறா அப்படின்னு வேண்ட வருவான் பாருங்க. கருப்பை வர்ற சத்தம் கேக்குங்க. எல்லாரும் அப்படியே அரண்டு போய் சுத்தி வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. வர்றாங்க நம்ம கருப்பேன் டிராகன் வரா. அப்படியே வர்ற வழியிலேயே நெருப்ப கக்கி அந்த மைதானத்துல நிக்கிற நிறைய முகமுடிக்காரங்கள அப்படியே சாடிக்கிறாங்க, கருக்கி விடுறாங்க. ஒரு ரவுண்டு எரிச்சதுக்கு அப்புறம் வந்து மைதானத்துக்கு நடுவுல லேண்ட் ஆவாப்ல. லேண்ட் ஆகும்போது கீழே 2 முகமுடிக்காரங்கள அப்படியே நசுக்கிட்டு தான் லேண்ட் ஆறாரு. இதை பார்த்துட்டு பயந்துட்டு நம்ம ராணி பக்கமா ஒருத்தன் ஓடி வருவான் முகமுடி போட்டவன். அவனை அப்படியே போய் ஒரு கவ்வி அப்படி தலையை அப்படி சொல்லிட்டு கழுத்தை அப்படி உருட்டி துடி உதரும் பாருங்க. துணியை உதற மாதிரி அவனை உதறனா அப்படியே 2ஆ பொளந்து போய் விழுகிறான். அதுக்கப்புறம் அங்க நிக்கிற 4-5 பேரை அப்படியே எரிச்சே சாடிக்கிறா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் கருப்பனை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு கலங்கி போய் தெரிச்சு ஓடுறானுங்க. அதுல 1-2 பேரு நம்ம டிராகன் மேலேயே ஈட்டி வரானுங்க. நம்ம ராணிக்கு டிராகனை பார்த்ததுமே அம்புட்டு சந்தோஷங்க. பரவாயில்ல கடைசியில நம்ம கருப்பன் தான் வந்து நம்ம புள்ள தான் வந்து நம்மளை காப்பாத்துறானே அப்படின்னு அவருக்கு நினைப்பு. டிராகனோட நெஞ்சில கழுத்துல 1-2 ஈட்டி வந்து இறங்கும். அப்படியே அது வலியில துடிச்சுக்கிட்டு அப்படியே கதறுங்க. அதோட கதறல பார்த்துட்டு இந்த அம்மாவால தாங்கிக்க முடியல. டிராகன் குயின் பக்கத்துல போய் அந்த ஈட்டியை புடிச்சு உடம்புல இருந்து அப்படி எடுக்கும் பாருங்க. டிராகனுக்கு வலிக்கும் இல்லையா, சுள்ளுன்னு இருக்கும் இல்லையா, அப்படியே திரும்பி அப்படியே உருமும் பாருங்க. சிங்க கர்ஜனை எல்லாம் எம்மாத்திரம் இது முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அப்பேற்பட்ட ஒரு கர்ஜனையா இருக்கும். ஆனா ராணி பயப்படவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பயம் இருந்தது. பட் உசுறு பயத்தை காமிச்சிட்டாங்க இல்லையா, இங்க பயம் ஒரு துளி அளவு இல்ல. அப்படியே அசராம நிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ராணினா அவளே புரிஞ்சுக்குது. அந்த கருப்பனே புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல போய் அமைதியாரா. இவங்களும் அப்படியே பாசத்தோட அதை தொட போக இன்னும் 2-3 ஈட்டிகள் வந்து அதோட உடம்புல தொலைக்குது. அப்படி இந்த பக்கம் திரும்பி எவன்டா என் மேலே ஈட்டி விடுங்களா அப்படின்னு பாக்குற மாதிரி பார்த்து அவங்களையும் சட்னி பண்ணுது, வெட்டி வீசிட்டு இருக்கு, நாஸ்தி பண்ணுதுங்க. ஆனாலுமே இதோட உடம்புல 4-5 ஈட்டி இறங்கிடுச்சு. இது கர்மம் இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது. ஏன்னா தான் ஒருத்திய கொல்றதுக்காக இங்க நிறைய வீரர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. தான் மட்டும் இங்க இல்லைன்னா கண்டிப்பா ராணியை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான் தோத்து போயிடும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த டிராகன் மேலேயே ஏறி உட்கார்றாங்க. கருப்பா பரடா அப்படின்னு சொல்ல அப்படியே நம்ம ஆளு அப்படியே 2-3 ஸ்டெப்பை வச்சு அப்படியே பறந்து போவாரு பாருங்க. கருப்பேன் அப்படியே அருமையா இருக்குங்க இந்த சீன். நமக்குள்ள டிராகனே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் டிராகன் கூட இருக்கலாம், ஆனா டிராகன் மேல மனுஷங்க எல்லாம் ரைடு பண்ணி போவாங்கன்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்போ இவன் நம்ப முடியாத 2 விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரோட கண்ணு முன்னாலேயுமே கருப்பை மேல உட்காந்துக்கிட்டு நம்ம டிராகன் குயின் பறந்து போறாங்க. அவ்வளவுதாங்க. இந்த முகமுடி போட்ட கூட்டம் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நாளைக்கு பார்ப்போம். மறக்காம வந்து பாருங்க. நாளைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடு தான் இந்த சீசனோட கடைசி எபிசோடு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ரேஞ்சுக்கு நிறைய ட்விஸ்ட் 4 எபிசோட்ல இருக்கும். அதுக்கப்புறம் 6வது சீசனோட முதல் எபிசோட்ல இன்னும் பயங்கரமா இருக்கும். ரொம்பவே இந்த மாதிரி சீசன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம எவ்வளவு டேஸ்ட் பண்ணிட்டோம். ஹாலிவுட் படங்களை விட டிவி சீரிஸ் எப்பேற்பட்ட படங்கள் எவ்வளவு பெருசு பிரம்மாண்டமா இருக்குன்றத நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க, ரசிச்சு ருசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த டேஸ்ட்டை நீங்க மட்டும் வச்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தத்துக்கிட்டே சொன்னா தானே நல்லா இருக்கும். ரொம்பவே பிடிச்சிருந்தா பக்கத்துல அப்படியே கீழே அந்த ஷேர் பட்டன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு Facebookல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். தேங்க்யூ.